given a positive integer n, find the factorial of n. Positive integer n கொடுத்திருக்காங்க, factorial கண்டுபிடிக்கணும். Right? ஒரு n and 5 கொடுத்தோம்னா அதோட factorial என்ன? 5 into 4 into 3 into 2 into 1. இதுதான் 120 தான் நம்ம அவுட்புட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விதம் பார்த்தீங்கன்னா நமக்கு nன்றது இன்புட்டில் வருது. ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள், அதுக்கு மெமரி அலோகேட் ஆயிருக்கும், அதான் 5. இதுதான் n. ரைட், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு கால்குலேட் பண்ணுவோம் ஃபேக்டோரியல்னு, அதை நம்ம 1ன்னு வச்சுப்போம். ரைட், இப்போ இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? into 2 into 3 into 4 into 5 மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா எங்கிருந்து திருப்பி மல்டிப்ளை பண்ணணும்? into ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 பண்ணணும். கரெக்டா? அதனால இந்த l ன்னு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அங்க 2 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரைட், ஃபேக்டோரியல் 1 இருக்கு, n இன்புட் வந்தது, அது 5 இருக்கு. ரைட், இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு லூப்ல திருப்பி மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும் கூட. கரெக்டா? அதனால ஒரு லூப். எப்ப இந்த l வந்து n விட லெஸ்ஸா இருக்கிற வரைக்கும் என்ன பண்றேன்? இந்த ஃபேக்டோரியல l ஓட ஃபேக்டோரியல் l மல்டிப்ளை பண்றேன். கரெக்ட்டா? இங்க என்ன இருக்கு? 1. அப்ப 1 into 2 மல்டிப்ளை பண்றேன். கரெக்ட்டா? மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை ஃபேக்டோரியல்ல ஸ்டோர் பண்றேன். அப்ப 1 into 2 2 மல்டிப்ளை பண்ணி 2 இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன பண்றேன்? l plus plus l 2 ல இருந்து 3 ஆக்குறேன். 3 ஆக்கிட்டு அப்புறம் என்ன பண்றேன்? கண்டிஷன் less than n தான், l less than n தான். அப்ப என்ன பண்றேன்? ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ ஃபேக்டரியில ஸ்டோர் பண்றேன். அப்ப 2 into இந்த 3 அதோட ஃபேக்டரியில ஸ்டோர் ஆயிடுச்சா? 6 ஸ்டோர் ஆயிடுச்சு வெச்சுங்க. நான் 2 into 3 இங்க போட்டுருக்கேன். ஸ்டோர் ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்றேன்? திருப்பி l plus plus 4. அப்ப 4 into fact. அப்ப 2 into 3 6 ஆ? அப்ப 6 into 4 24. அது ஸ்டோர் ஆயிடுச்சா ஃபேக்ட்ல? அப்புறம் திருப்பி l plus plus பண்றேன். 5 திருப்பி less than or equal to n தான், கண்டிஷன் 2 தான், அதனால உள்ள வரும். இப்போ இது கூட இத மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணிட்டு l plus plus பண்றேன். அப்ப l என்ன ஆகும்? 6 ஆயிடும். இப்போ என்ன ஆகுது? கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப வெளிய வந்துரும். வெளிய வரும்போது ஃபேக்டர் என்ன இருக்கு? 2 into 3 into 4 into 5 இருக்கு. அதுதான் என்னது? 120. அத ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, now if we submit, all the test cases are passed. Okay, so another way to solve the problem is using recursion. Recursion என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே கூப்பிடுகிறது. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்? வெளிய இருந்தா கால் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஒரு ஃபங்க்ஷன் குள்ளார இருந்தே அதே ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணலாம். அதுதான் recursion. சோ அது என்னன்னா இப்ப factorial of 5 வருதுன்னு வெச்சீங்க. Factorial of 5 is nothing but 5 into factorial of 4. கரெக்ட்டா? 5 into factorial of 4. What is factorial of 4? 4 into factorial of 3. Correct? அதானே factorial of 4. factorial of 3 வந்து 3 into factorial of 2. But factorial of 2 நமக்கு தெரியும் கண்டிப்பா. கரெக்ட்டா? factorial of 2 தெரியும். factorial of 2 என்ன? 2 into 1 2 into 1 2. This is factorial of 2, correct? So this is 2 அப்படினா அப்ப 3 into 2 என்ன? 6. இந்த 6 இங்க ரிட்டர்ன் பண்ணு. factorial of 3 க்கு 6 ரிட்டர்ன் பண்ணு. அப்ப இது 6 ஆயிடுச்சா? அப்ப 6 into 4 24. 24 இங்க ரிட்டர்ன் பண்ணு. அப்ப factorial of 4 வந்து 24. அப்ப factorial of 24 னா 5 into 24 120. 120 ஒரிஜினல் இதுக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. கரெக்ட்? சோ இந்த மாதிரி நீ உன் ஃபங்க்ஷனையே கால் பண்ணி இந்த வேலையை நீ முடிச்சுக்கலாம். கரெக்ட்டா? சோ அது எப்படி பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எழுதும்போது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிகர்ஷன் ட்ரீ அப்படினுவாங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறதுக்கு 4 கண்டுபிடிக்கணும், 4 க்கு 3 கண்டுபிடிக்கணும், 3 க்கு 2 கண்டுபிடிக்கணும். ரைட்? சோ
இதுல என்ன பேஸ் கண்டிஷன்? if n is equal to 2 return 2. அதான் பேஸ் கண்டிஷன். எங்க வந்து ரிகர்ஷனை திருப்பி கால் பண்ணிட்டே இருக்க உங்க ஃபங்க்ஷனை எங்க முடியுது? 2ல இருக்கும்போது முடியுது. கரெக்ட்டா? return 2. ஓகே, இப்ப ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிப்பேன்? என்னோட ஃபேக்டோரியல் n into, you can call the same function factorial of n minus 1. இதான உன்னோட ஃபேக்டோரியல். கரெக்ட்டா? இதையே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 வருதா? 5 2 கிடையாதா? அப்ப 4 கால் ஆகும். 4 2 கிடையாதா? அப்ப n - 1 3 கால் ஆகும். அப்ப 3 - 1 2 ஆர் 2 கால் ஆகும். 2 கால் ஆகும்போது என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆகும். சோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா let's see, I will tell you how it works. Before that, let's run it. So நான் இங்க வந்து n equal to 2 போட்டிருந்தேன். ஆனா நம்ம டெஸ்ட் கேஸ் இன்புட்ல 1 0 எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சு. லாஸ்ட் டைமும் அதனால தான் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே, 0 கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 0 ல இருந்து மைனஸ் பண்ண பார்க்கறோம். ரைட்? அதனால தான் ப்ரீவியஸ் டெஸ்ட் கேஸும் ஃபெயில் ஆச்சு. ஓகே, சோ 0 கொடுத்தாலும் சரி, 0 விட அதாவது நம்ம மைனஸ் பண்ணிட்டே போறோம். கரெக்ட்டா? என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுல இருந்து ஒண்ணா மைனஸ் பண்ணிட்டே போறோம். எது வரைக்கும் போறோம்? 1 வரைக்கும் போறோம். 1 வந்தா பேஸ் கண்டிஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல factorial of 2 is nothing but 2 into factorial of 1. The fact, ஓகேவா? the function call factorial of 1. இந்த வேல்யூ தான் 1. ரைட்? சோ அப்ப 5 இங்க வரும்போது இது எப்படி வர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். Let's put this function call in a separate notepad. Okay, first we are calling with value 4. Okay va? 4 call பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க கோட் வருதா? n is less than equal to 4. No, n is greater. இந்த condition false. அப்ப இங்க வந்துருது. இங்க வந்த உடனே you are calling the same function. என்ன வேல்யூ பாஸ் பண்றோம்? n - 1. n - 1 is how much? 3. அப்ப 3 இங்க பாஸ் ஆகுமா? 3 இங்க பாஸ் ஆன உடனே அதே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ற. 3 இங்க பாஸ் ஆகுமா? இங்க பாஸ் ஆனா என்ன வேல்யூ என்ன? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இங்க வந்துரும். அப்ப n - 1 என்ன? 2. 2 இங்க பாஸ் ஆகுமா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அகைன் இங்க வரும். n - 1 என்ன? 2 - 1 1. 1 இங்க பாஸ் ஆகுமா? இங்க less than or equal to 1. கரெக்ட்டா? less than or equal to 1 என்ன ரிட்டர்ன் பண்ற? 1 ரிட்டர்ன் பண்ற. எங்க வரும் 1? இங்க வரும். இங்க என்னோட வேல்யூ என்ன? 2. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்னோட வேல்யூ 2. அப்ப 2 into 1 2. அது எங்க ரிட்டர்ன் ஆகும்? எங்க இருந்து கால் பண்ண? இங்க இருந்து கால் பண்ண. கரெக்ட்டா? அப்ப இங்க ரிட்டர்ன் ஆகுமா 2? இங்க என்னோட வேல்யூ என்ன? 3. அப்ப 3 into 2 6 எங்க ரிட்டர்ன் ஆகும்? எங்க இருந்து கால் பண்ண? இங்க இருந்து கால் பண்ண. கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல 6 ரிட்டர்ன் ஆகும். இங்க என்னோட வேல்யூ என்ன? 4. 4 into 6 24. அதை எங்க இருந்து கால் பண்ண? மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணிருப்ப. கரெக்ட்டா? அது அங்க ரிட்டர்ன் ஆயிடும். This is how recursion works. Okay, and that is how this program also works. Okay, ஆனா recursion code பண்ணும்போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படினா base condition. You can note it down. This is the base condition. Base condition அப்படின்றது என்னன்னா எந்த இடத்துல வந்து உங்களுடைய recursion ஸ்டாப் ஆகும். n 1 ஆ இருக்கும்போது உங்க recursion ஸ்டாப் ஆகணும். ரைட்? அதே மாதிரி இதுதான் வந்து recurrence relation. இதுதான் RR. RR recurrence relation. ஏனா
ஃபேக்டோரியல் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும்னா 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 மைனஸ் 1 தெரியணும். அதான் அது ரிலேஷன். அதை கண்டுபிடிச்சா you can just return. பட் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. ஸோ பேஸ் கண்டிஷன் ரிகர்ஷன் ரிலேஷன் போட்டு நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதுதான் வந்து ரிகரன்ஸ் ட்ரீ. ஏன்னா 5 கண்டுபிடிக்கணும்னா 4 கண்டுபிடிக்கணும், அப்புறம் 3 கண்டுபிடிக்கணும். ரைட், திஸ் இஸ் வாட் இஸ் ரிகர்ஷன். A function calling itself recursion. Okay, this is a basic problem to solve using recursion, but we will going forward we will solve more complicated problems.